ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்கலான்னா ஒரு பிரேஸ்லெட் மேக்கிங் வீடியோ பார்க்கலாங்க. அதுக்கு தேவையான மெட்டீரியல் வந்து ஒரு MDF எடுத்துக்கணும், ஜம்ப்ரிங் எடுத்துக்கணும், அப்புறம் வந்து பிரேஸ்லெட் செயின் எடுத்துக்கிட்டேங்க, அப்புறம் வந்து B7000 க்ளூ எடுத்துக்கிட்டேங்க. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோன்னா, ஃபஸ்ட்டு நம்ம கம் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஹோல்ஸில் வந்து நம்ம ஜம்ப்ரிங்கை வந்து முதல்ல கனெக்ட் பண்ணிக்கணும். அப்படி கனெக்ட் பண்ணல அப்படின்னா நம்ம டிசைன் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கனெக்ட் பண்ண முடியாது. சில MDFல வந்து ஹோல்ஸ் இருக்கும், சில MDFல நம்ம ஹோல்ஸ் போட்டுக்கணும். அதுக்கு வந்து நம்ம ஹோல்ஸ் பிளேயர்னு ஒன்று இருக்குது, அது வச்சு நம்ம ஹோல்ஸ் போட்டு இந்த மாதிரி ஜம்ப்ரிங்கை நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும். ஸ்க்ரீனில் ஃபோட்டோ ஷேர் பண்ணியிருக்கேன், இது தாங்க ஹோல்ஸ் பிளேயர். இதை வச்சு தான் ஹோல்ஸ் போடணும். அதுக்கப்புறம் நம்ம MDFல B7000 க்ளூ அப்ளை பண்ணி நம்ம டிசைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் ஒரு 3D எஃபெக்டில் நான் வந்து இது செய்ய போகிறேன். ரப்பர் பேண்டுக்கு எப்படி செய்வோமோ அதே மாதிரி தாங்க. நான் டபுள் கலரில் பண்ணியிருக்கேன். கீழே வந்து ரெட் கலர் யூஸ் பண்ணியும் நடுவில் வந்து க்ரீன் கலர் யூஸ் பண்ணியும் நான் வந்து பண்ணியிருக்கேன். க்ளூ பென் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது தெரியலைன்னு சொல்லிகிட்டே இருக்கிறீங்க, அதனால் அவங்களுக்காக தான் இதை நான் எடுத்தது. இப்போ நான் ஸ்டோன் எடுக்கும்போது எனக்கு வரலை அப்படின்னா நம்ம இந்த மாதிரி எடுத்து கொஞ்சமாக நம்ம பண்ணிக்கணும். இப்போ நம்ம வந்து ஒரு பெரிய பேங்கிள் செட்டு செய்ய போகிறோன்னா நம்ம க்ளூ வந்து நிறையா வச்சுக்கலாம். நம்ம சின்ன வேலை தான் செய்கிறோன்னா நம்ம க்ளூவை இப்போ நான் எடுத்தேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு கார்னரில் ப்ரெஸ் பண்ணி எடுத்தாவே போதுமானதாக இருக்குங்க. அது க்ளூன்னு சொல்லுவாங்க, வேக்ஸுன்னு சொல்லுவாங்க. அதை வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணி வேஸ்ட் பண்ணுறத விட இந்த மாதிரி தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு நிறைய நாள் வருங்க. இப்போ கீழே ஒரு லேயர் வந்து ஃபினிஷ் பண்ண போகிறேன். கரெக்டாக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி ஃபினிஷ் பண்ணணுங்க. இந்த பிரேஸ்லெட் செயின், குந்தன்ஸு, MDF எல்லாமே நான் சேல் பண்ணுறேங்க. உங்களுக்கு யாருக்காவது வேணும்னா கண்டிப்பாக எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நான் வந்து உங்களுக்கு ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் சொல்லுவேன். வாட்ஸ்அப் பண்ணணும்னு கூட இல்லைங்க, நீங்கள் வந்து இந்த நம்பருக்கு நீங்கள் போனீங்கன்னாவே மேலே கேட்லாக் இருக்கும். அந்த கேட்லாக் செக் பண்ணிங்கன்னாவே மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே ப்ரைஸ் இருக்குங்க. இப்போ வந்து நம்ம செகண்ட் லேயர் வைக்க ஆரம்பித்தாச்சு. செகண்ட் லேயர் அதே மாதிரி கொஞ்சம் க்ராஸாக 3D எஃபெக்ட் மாதிரி நம்ம வச்சா ரொம்பவே பார்க்க அழகாக இருக்குங்க. என்னோடய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நான் வந்து அப்லோட் பண்ணுவேன். இப்போ நம்ம வந்து தேர்ட் லேயர் வந்து நம்ம ஸ்டிக் பண்ண போகிறோம். அது வந்து நான் இன்னொரு கலர் யூஸ் பண்ணுறேன். இதை பார்க்க எப்படி இருக்குன்னா, இந்த சன்ஃப்ளவரில் எப்படி வெளியே வந்து எல்லோ கலரு நடுவில் ப்ரௌன் கலர் இருந்தால் எப்படி பார்க்க ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக இருக்கும், அந்த மாதிரி இருக்குங்க. லைக் ஃப்ளாரில் வந்து பட்டு இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் இதில் இருக்குங்க. உங்களுக்கு தெரியுதுங்களா பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு? சென்டரில் ஒரு கோல்டு கலர் 3mm ஸ்டோனை நம்ம ஸ்டிக் பண்ணிட்டா அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம ரெடி பண்ணதை நல்ல ஒரு 3 ஹவர்ஸ் ட்ரை ஆக விட்டுறணுங்க. ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் நம்ம எடுத்து இந்த மாதிரி பிரேஸ்லெட் செயினில் நம்ம அட்டாச் பண்ணணும். ஆக்சுவலாக இந்த வீடியோவை நான் ஊரில் எடுத்தேங்க, அதனால் நான் எந்த டூலுமே கொண்டு போக முடியல. இந்த ஸ்க்ரீனில் தெரியுது பார்த்திங்களா, இந்த டூல் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து செயினையும் ஜம்ப்ரிங்கையும் கனெக்ட் பண்ணணும். அப்போ தாங்க நல்லா கரெக்டாக வரும். இதே மாதிரி நம்ம 2 சைடையுமே நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து பிரேஸ்லெட் ரெடி ஆகிடுங்க. பாருங்கள், பிரேஸ்லெட் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நம்ம வந்து ரிட்டன் கிஃப்ட்டு கூட செஞ்சு கொடுக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒரே கலரில் இந்த மாதிரி ரெடி பண்ணி போட்டுக்கலாங்க. பார்க்க ரொம்பவே அழகாக இருக்குங்க. நீங்களும் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னா அவங்களும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.